நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, வாங்க, பூஜை ரூமுக்கு போய் விளக்கேத்தி சாமி கும்பிடணும். வந்துடுங்க. சீதாவை ராம்குமார் வாழ்நாள் முழுக்க காப்பாத்திருவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. கண்டிப்பா ராம்குமார் சீதாவை காப்பாத்துவான். சரி, பூஜை ரூம்ல எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குங்க. வாங்க போலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. வாங்க. சீதா, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. நீ இந்த வீட்டுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீ எப்படியெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். வா. வாங்கம்மா, வாங்க. வந்து விளக்கேத்தி சாமி கும்பிடுமா. பிரியா, நில்லு. நான் அப்பவே சொன்னேன், சீதா தான் இந்த வீட்டோட மூத்த மருமகன். அதனால சீதா தான் விளக்கேத்தணும். அதுதான் நம்ம வீட்டு சம்பிரதாயம். சீதா, சாமிக்கு விளக்கேத்திட்டு தீபாராதனை காமிச்சிட்டு எல்லாருக்கும் தீபாராதனை காட்டு. வா.
சரி, சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு. அது வரைக்கும் பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு விளையாட்டு வைப்போமா? டேய் ரவி, ரவி விட்டு கொடுத்துறாரா, எப்படியாவது ஜெயிச்சிடுறா. என்ன டேய் எடுறா, என்னடா பாத்துட்டு இருக்க? என் புள்ளடா நீ. ஏய் நீ தானே ஜெயிக்கணும். விடாத. விட்டுறாத, புடி புடி. மேடம் நீ தோத்துட்டியா? ச்சே, என்னடா ரவி இப்படி விட்டு கொடுத்துட்ட? என்னடா இது, முத நாளே அவகிட்ட தோத்துட்ட. இனி காலம் பூரா அவ என்ன பாடுபடுத்த போறாளோ. ஜாக்கிரதையா இருடா. ஆமாண்டா ரவி. சும்மா சொல்ல, நீ போட்டுக்க. பாட்டி, ஆ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா விட்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் ஜெயிக்கணும். அப்படி போடுறாரு வாடா. ஓ, ஆஹா. பொழைச்சு பாம்பார் அவன். சரியான ஆள்றா. இப்ப சீதாக்கும் ராம்குமாருக்கும் போட்டி. அவசியம் அவசியம், certainly. எஸ், ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ராம் லெட்ஸ் ஸ்டார்ட். விட்டு கொடுத்துறாத. 1 2 3 go. Come on கண்ணா, வா 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 வா. யாருப்பா? நீதான் எடுக்கணும். விடாதடா. நீ தான் ஜெயிக்கணும். Come on. ராம், உன் தம்பி தான் தோத்து போயிட்டா, நீயாவது ஜெயிச்சிடுறா. Very good. அப்படி போடு. போடா, நீ தோத்து போயிட்ட. ராம் ஜெயிச்சுட்டான் பாரு. அவன் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும். அவன் ஏன் மகன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே சீதா, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்க போறியா? நான் எவ்வளவோ சொன்னேன், எங்க அண்ணனுக்கு இன்னொரு பொண்ணு மேல காதல் இருக்குது, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு. அப்படியே நீ கல்யாணம் பண்ணாலும் உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காதுன்னு சொன்ன. ஆனா நான் சொன்னது எதையுமே நீ கேட்கலல்ல. என் காதலுக்கு சமாதி கட்டிட்டு அந்த சமாதி மேல நீ வாழ்க்கை ஆரம்பிக்கிறியா? பாத்துக்கிட்டே இரு சீதா. இந்த கல்யாணத்தினால நான் ஒவ்வொரு நிமிஷமும் கதறி அழுது கண்ணீர் விட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி நீயும் கண்ணீர் விடுவ. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நீதான் சரியான மருமகன்னு செலக்ட் பண்ண எங்க அம்மா வாயாலேயே உனக்கு இந்த வீட்ல மருமகளா இருக்கிற தகுதி இல்ல, வெளியில போடின்னு சொல்ல வைக்கிறேன். உன்னை இந்த வீட்ல இருந்து சீக்கிரமாவே துரத்துறேன். உன்னால நான் அனுபவிக்கிற வேதனைய நீயும் அனுபவிக்கணும். எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்கிறியோ அனுபவிச்சுக்கோ. இனி உன்னை நான் சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன். இத பார் சீதா, என் மகன் படிப்புக்கு அறிவுக்கு இந்த வீட்டோட வசதிக்கு நான் எவ்வளவோ பெரிய வசதியான வீட்டு பொண்ண மருமகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா எந்த படிப்பும் வசதியும் இல்லாத சாதாரண வீட்ல இருந்து ஒன்ன மருமகளா கொண்டு வந்திருக்கேனே, ஏன் தெரியுமா? நீ என் மகன் மேல அன்பா இருக்கணும்னு தான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நான் உன்னை என் மருமகளா கொண்டு வந்திருக்கேன். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறத விட என் மகனுக்கு மனைவியா இருக்கிறது தான் முக்கியம். ஆனா இந்த விஷயத்துல நீ தப்பு பண்ணினா அதை நான் பொறுத்துக்க மாட்டேன்.
புரியுதா? நான் சொன்னது எல்லாத்தையும் நல்ல கவனத்துல வச்சு நடந்துக்கோ. ம்? கிளம்பு. பிரியா, நீ எங்க மருமகளா வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ஒரு கண நேரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்காக நீ எனக்கு மருமகளா வந்ததுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு மட்டும் நீ நினைக்காத. உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துல நடந்த கலாட்டால ரவிக்குமார் திடீர்னு உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டாரா? சொல்ல வச்சோம்ல. அதேதோ உன் மேல பரிதாபத்தில் எடுத்த முடிவா நீ நினைக்க வேண்டாம். ரவிக்குமாருக்கு மனைவியார தகுதி உனக்கு முழுசா இருக்கு. நல்ல குடும்ப பாங்கான பொண்ணு நீ. இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் பிரியா. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ரவிக்குமார் கொஞ்சம் விளையாட்டு குணம் உள்ளவன். எல்லாத்தையும் விளையாட்டா தான் எடுத்துக்குவான். இந்த விஷயத்துல நீ தான் அவனை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். சரியா? நான் போய் ரவியை அனுப்பி வைக்கிறேன், நீ உள்ள போ. குடும்ப பாங்கான பொண்ணும் எவ இருக்கா இந்த காலத்துல? குடும்ப பாங்கான பொண்ணா போய் குடும்ப பாங்கான பொண்ணா செஞ்சுக்கோங்க. ஆவுனா டயலாக் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ச்சே, செம்ம பிளேடுப்பா. அம்மா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? ராமையா இப்ப வந்துருவாருமா?
உங்கள் விஜய். ஐயா இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரே எரிச்சலா இருக்கு. இதுல எனக்கு அட்வைஸ் வேற. இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. இதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு மென்டலி டார்ச்சர் ஆயிடும் போல இருக்கே. இது வேற. இந்த சித்ரா தேவி டார்ச்சர் வேற. சீதா கால விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கணுமா? சீதா யாரு? என் வீட்டு வேலைக்காரி. அவ கால என்ன விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு அவ கால விழ வச்சிட்டாலே. எவ்வளவு பெரிய அவமானம். இத நான் சும்மா விட மாட்டேன். இரு, இனிமே தெரியும் நான் யாருன்னு. திராட்சை சாப்பிடுறீங்களா? என்ன சிரிப்பு? இல்ல, அதுக்குள்ள கெட்டப் சேஞ்ச் ஆயிட்டியே, அதான் நினைச்சேன். இந்த நகையெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு கசன்னு இருந்துச்சு, அதான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓஹோ, நான் எப்படிலாம் கற்பனை பண்ணேன் தெரியுமா? என்ன கற்பனை? அது தலை நிறைய பூ வச்சு நீளமா ஜடை போட்டு பட்டுப்படவை கட்டி தோடு நகையெல்லாம் போட்டு அழகா வெக்கத்தோடு இருப்ப. நான் அப்படியே மெல்ல உள்ள வந்த உடனே எழுந்திருச்சு காலத்தட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி அப்படியே உட்காந்து. ரவி நிறுத்துங்க. நிறைய சினிமா பாப்பீங்களோ? ஏன்? இல்ல, இவ்ளோ கற்பனை பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சினிமால தான் சாத்தியம், நிஜ லைஃப்ல கிடையவே கிடையாது. அதுக்கு இல்ல, அந்த கெட்டப்ல இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். அப்போ இந்த கெட்டப்ல நல்லா இல்லையா? நான் அப்படி சொல்ல வரல. எந்த கெட்டப்ல இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். ஏன் பிரியா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா நடந்தது கலாட்டா கல்யாணம். இதுக்கு முன்னால நம்ம 2 பேருக்குள்ள அப்படி ஒரு தாட் இருந்ததே இல்லை. அதனாலதான் என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஏன்னா எதிர்பாராம நடந்த இந்த கல்யாணத்தை ஜீரணிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் நாளாகும்னு எனக்கு தெரியும். யார் சொன்னது இது எதிர்பாராம நடந்த கல்யாணம்னு? எல்லாம் திட்டமிட்டதுதான்.